நம்ம இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். இது ரேஷியோ அண்ட் பர்சன்டேஜ் ரெண்டுமே கைண்ட் ஆஃப் மிக்ஸ்டான ஒரு சம் தான். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசின்னு 3 பேர் இருக்காங்க. அவங்களோட மொத்த சேல்ரி கொடுத்துட்டாங்க. மொத்த சேல்ரி எவ்வளோ? 33,300 ருபீஸ். இதில் அவங்க 80% ஏ, பி வந்து 85%, சி வந்து 75% வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். அது போக அவங்க எப்படி சேவ் பண்ணுறாங்க? ஏபிசி அவங்க 3 பேரோட சேவிங் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா பின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, இவர் எவ்வளோ சேவ் பண்ணுறாருன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, கொடுத்துருக்கிறது என்ன? சேவிங்கோட ரேஷியோ. இங்கே இருக்கிறது என்ன? ஸ்பெண்டிங்கோட பர்சன்டேஜ். ஓகே, இப்போது உங்ககிட்ட 100 ருபீஸ் இருக்குன்னா அதில் 75 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா 25 வந்து உங்களுக்கு சேவிங்காக இருக்கும். ஸோ இது எப்படி நடக்கும்? சேல்ரி மைனஸ் ஸ்பெண்டிங் தான் என்னது உங்களுக்கு வந்து சேவிங்காக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது இவங்க 80% ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா மிச்சம் 20% தான் சேவ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா? அதே மாதிரி பி 85 ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா மிச்சம் 15% தான் சேவ் பண்ணியிருப்பாங்க. சி 75 ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா மிச்சம் 25% தான் சேவ் பண்ணியிருப்பாங்க ஸ்பெண்ட் பண்ணாமல். ஸோ இப்போது இவங்களோட சேவிங்கோட ரேஷியோ கிடச்சிருச்சு. ரைட், இப்போ நமக்கு என்ன தெரியும்னா அவங்களோட ரேஷியோ தெரியும், அவங்களோட பர்சன்டேஜ். ஆனால் இவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னா எவ்வளோ பி ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னு இருக்கா? இல்லை, பியோட சேல்ரி தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட சேல்ரியோட சம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ யாரை பற்றின ரேஷியோ வேணும்? சேல்ரியை பற்றின ரேஷியோ வேணும். ஸோ இப்போது ஒரு பர்சன் இருக்கார், அவர் 20% சேவ் பண்ணுறாருன்னா அது சேவிங் இப்படி இருக்கும். இப்போது இதை வச்சு நான் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவேன்? சேவிங் இன்ட்டு 100/20 போட்டால் எனக்கு வந்து எவ்வளோ சேல்ரி கழிச்சிருமா? ஸோ அதே தான் பண்ண போகிறோம். இங்கே என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? 769. இது வந்து சேவிங்கோட ரேஷியோ. ஸோ இவங்களோட இன்வெர்ஸான இன்ட்டு 100/20 இன்ட்டு 100/15 இன்ட்டு 100/25. ஸோ இது போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா சேல்ரியோட ரேஷியோ கிடைக்கும். பண்ணலாமா? ஸோ 100 கேன்சல் ஆகிடும். 5 5s are 25, 5 3s are 25, 5 4s are 25. ஓகே, ஸோ அப்போ என்ன கிடைக்கிது? ஓகே, இது 1 3 is 3, 2 3s are 6. ஃபைன். ஸோ 7/2 is to 2 is to 9/5. ஸோ இன்னும் இது ஒரு ப்ராப்பர் ரேஷியோவாக இல்லை. ஸோ இப்போது 5க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தால் 20 கிடைக்கும். ஸோ எல்லாரையும் 20ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 7/4 into 20 is to 2 into 20 and 9/5 into 20. 1 5 is 5, 5 4s are 20, 1 4 is 4, 5 4s are 20. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 7 5s are 35, 20 into 2 40 and 9 4s are 36. ஸோ இப்போது சேல்ரியோட புது ரேஷியோ கிடச்சிருச்சு. என்னது? 35:40:36. ஏபிசியோட சேல்ரி ரேஷியோ கிடச்சிருச்சு. இவங்க 3 பேரோட மொத்தம், அதாவது ஹோல் சேல்ரி எவ்வளோ? 33,300. ஸோ இந்த ரேஷியோ ஃபஸ்ட்டு மொத்தமாக ஆட் பண்ணலாமா? 35 + 36 71 + 40 111. ஓகே, ஸோ இப்போ யாரோட சேல்ரி வேணும்? பி. ஸோ 40 பியோட ரேஷியோ டிவைட் பை ஹோல் ரேஷியோ இன்ட்டு கம்ப்ளீட் சம் போட்டோன்னா 300 into 40 12,000. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பியோட சேல்ரி. ஓகேவா? ஆப்ஷனில் இருக்கா? எஸ், 12,000. ஸோ இங்கே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்பெண்டிங்கோட பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை முதல்ல சேவிங்கோட பர்சன்டேஜாக மாற்றணும். அதுக்கப்புறம் சேவிங்கோட ரேஷியோ கொடுத்துருந்தாங்க. அந்த ரேஷியோவை நம்ம யாரோட தான்? சேல்ரியோட தான் மாற்றணும். அந்த ரேஷியோவை
அதுலேருந்து நமக்கு என்ன தெரியும், ஓல் சேலரியோட 3 பேரோட சம் சேலரி தெரியும். ஸோ அதுலேருந்து இந்த ரேஷியோவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பியோட சேலரியை கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் இந்த சம்.